Welcome back to Study Care YouTube channel. This is Indumati. NEET UG 2025 எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் சரி உங்களோட நீட் எக்ஸாம்ஸ்க்கும் சரி என்னோட விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. முடிக்காதவங்களும் கரெக்ஷன் விண்டோ யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அரௌண்ட் 23 lakhs 40,000 சம்திங் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அதுல சில அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால ஒரு 23 lakhs அரௌண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த வருஷம் நீட்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல எத்தனை பேர் வந்து எழுத போறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் கோனா அப்பியர் ஃபார் த எக்ஸாம்ஸ், எத்தனை பேர் தேர் கோனா குவாலிஃபை ஃபார் த எக்ஸாம் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது என்டிஏ கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி, ஓகே, May 4th வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம்ன்றது தெரியும். May 1st அன்னைக்கு வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது நோட்டிபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ May 1st அட்மிட் கார்டுல என்னென்ன எலிமெண்ட் எல்லாம் இருக்கும், ஓகே. ஸோ நம்ம அந்த அட்மிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, எக்ஸாமுக்கு நம்ம போறதுக்கு எப்படி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியது நீட் யூஜி 2024ல அவங்க இஷ்யூ பண்ண ஒரு அட்மிட் கார்டோட பேட்டர்ன், ஓகே. ஸோ அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, பிரிண்டடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், கேண்டிடேட்டோட நேம், ஜெண்டர், என்ன கேட்டகரி, ஜென்ரலா, ஓபிசியா, இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகரியா, எஸ்சி எஸ்டின்ற கேட்டகரியா, இல்லை அதுல பிடபிள்யூடி இருக்குங்களா இல்லையான்ற கேட்டகரி, பர்சன் வித் டிசபிலிட்டினா அந்த நேச்சர், ஓகேங்களா. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, ஸ்கிரைப் வந்து ரெக்வயர்டா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸ், இதெல்லாமே வந்து பிரிண்டடா தான் இருக்கும், ஓகேங்களா. சைட்ல வந்து அவங்களே வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் வந்து போட்டோகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆன்லைன்ல ஜெனரேட் ஆகும் போதே வந்திருக்கும், ரைட். அடுத்தது டெஸ்ட் டீடைல்ஸ், இதுவுமே வந்து எம்பிரிண்டடா தான் இருக்க போகுது. கொஸ்டின் பேப்பர் மீடியம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், இல்லை உங்களோட தமிழ்னா தமிழ், இல்லை வேற எந்த லாங்குவேஜ் நீங்க கொஸ்டின் பேப்பர் மீடியம் கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு பிரிண்டா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. மீனட் லாங்குவேஜ் ஏதாவது சூஸ் பண்ணுவீங்க, தமிழ் சூஸ் பண்ணுவீங்கன்னா பைலிங்குள்ள உங்களோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஓகேங்களா. டேட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் சென்டருக்கு எந்த டைமுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், கேட் க்ளோஸ் ஆகிற டைம், டெஸ்டோட டைம், சென்டர் நம்பர், டெஸ்ட் சென்டரோட நம்பர், டெஸ்ட் சென்டரோட நேம், டெஸ்ட் சென்டரோட கம்ப்ளீட் அட்ரஸ், இது எல்லாமே கிளியரா உங்களோட அட்மிட் கார்டுல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த அட்மிட் கார்டு யூ ஹாவ் டு பிளான் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ உங்களோட டிஸ்டன்ஸை பிளான் பண்ணிக்கோங்க, உங்களோட டிராவல் டைமை பிளான் பண்ணிக்கோங்க, உங்களோட ஹெல்த்தை பிளான் பண்ணிக்கோங்க, ஓகே, ஃபைன். அண்ட் இது வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து உங்களோட நேம், உங்களோட ரெசிடென்ட், எந்த ஏரியால இருந்து வரீங்கன்றத போட்டுட்டு ஐ டூ ஹியர் பை டிக்ளேர் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ ஹாவ் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ். ஸோ கீழே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளியர் கட்டா நம்ம படிச்சு பார்த்துக்கணும், ஓகேங்களா. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம என்டிஏ கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் வரும். அந்த கைட்லைன்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் டென்ஷனை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ கேண்டிடேட்ஸ் போட்டோ இங்க இருக்கும், சேம் ஆஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி ஃபிக்ஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். உங்களுக்கு அட்மிட் கார்டு நீங்க ஒன்ஸ் என்டிஏ வெப்சைட் போர்ட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷனுக்கு அப்லோட் பண்ண பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஓகேங்களா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இங்க வந்து நீங்க அஃபிக்ஸ் பண்ணணும். சென்டருக்கு வரதுக்கு முன்னாடியே இதை நீங்க பண்ணிக்கலாம், ஓகே. அடுத்தது கேண்டிடேட்டோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் டு பி அஃபிக்ஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர், ஓகே. ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷனையும் இங்க வந்து நீங்க வந்து ஒரு இங்க் பேட வச்சு அழகா நீட்டா தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எடுத்துட்டு வந்துடணும். இந்த 2 விஷயமே எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஹால்ல நீங்க என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கேண்டிடேட்டோட சிக்னேச்சர்,
ஓகேங்களா. ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் நீங்க இங்க போடணும். நீட் அப்ளிகேஷனுக்கு நீங்க அப்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த சிக்னேச்சரை கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அது மிஸ் மேட்ச் ஆகாம பாத்துக்கோங்க. அதே பேட்டர்ன் தான் நீங்க போட பாருங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. So candidate signature to be assigned on the day of examination in the presence of the invigilator only. So exam hallல உள்ள போனதுக்கு அப்புறம் உங்க அட்மிட் கார்டுல இன்விஜிலேட்டரோட பிரசன்ஸ்ல தான் இங்க நீங்களோட சிக்னேச்சரை போடணும். வெல் இன் அட்வான்ஸ் நீங்க போட்டுட்டு போக கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. The above undertaking has to be filled in advance before reaching the center except for the candidate signature. ஆல்ரெடி சொல்ற மாதிரி மற்ற 2 இன்ஃபர்மேஷனும் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி வரும்போது நீங்க ரெடி பண்ணி வரணும். மற்றபடி சிக்னேச்சர் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர்ஸ் வந்து நீங்க பண்ணணும். ஓகேங்களா. பேஜ் நம்பர் 3. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, அட்மிட் கார்டுல ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ்ல தான் இம்பார்ட்டன்ட் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து 3 பேஜ் அட்மிட் கார்டா ஜெனரேட் ஆகுது, சம்டைம்ஸ் 4 பேஜ் அட்மிட் கார்டா ஜெனரேட் ஆகுது. லாஸ்ட் பேஜ்ல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு. அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே ஒரே பண்ணாதீங்க. அட்மிட் கார்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அது 3 பேஜோ 4 பேஜோ 2 செட் இல்லைன்னா 3 செட்டு நீங்க வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. கலரோ பிரிண்ட் அவுட்டோ அது உங்களோட விருப்பம். ஓகே. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஒரு அட்மிட் கார்டு போதுமானது. ஒரு அட்மிட் கார்டுனா அந்த 3 பேஜஸோ 4 பேஜஸோ போதுமானது. பட் இருந்தாலும் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கையில மோர் தென் 1 அட்மிட் கார்டு வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 2 அட்மிட் கார்டுலயும் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் உங்களோட தம்பு இம்ப்ரெஷனும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 5ல இருந்து 6 செட் எடுத்துக்கோங்க. போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும் வேணும். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும் ஒரு மினிமம் ஒரு 3 காப்பீஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா. ஃபைன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ நீங்க எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அது வந்து நீங்க நீட் அப்ளிகேஷனுக்கு வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த அப்லோட் பண்ண அந்த நீட் அப்ளிகேஷன்ல என்ன போட்டோ யூஸ் பண்ணீங்களோ, பேக்ரவுண்ட் ஒயிட்டாவோ உங்களோட போட்டோ, அதே மாதிரி உங்களோட ஃபேஸ் விசிபிலிட்டி, அதே மாதிரி கீழே உங்களோட நேம், அதே மாதிரி போட்டோ எடுத்த டேட், இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த போட்டோ மட்டும்தான் இங்க நீங்க அப்லோட் பண்ணணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த கேண்டிடேட் அண்ட் த இன்விஜிலேட்டர் ஆர் டு சைன் அக்ராஸ் த போட்டோகிராஃப் as indicated in the instruction. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பொறுத்த வரைக்கும் இந்த போட்டோவும் நீங்க வந்து ஆல்ரெடி ஒட்டி கொண்டு வரணும். ஓகே. உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை இந்த இடத்துல ஒட்டி கொண்டு வரணும். எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போகும்போது ஆல்ரெடி நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி இருக்கீங்க, லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் ரெடியா போயிருக்கீங்க. எக்ஸாம் ஹால்குள்ள இன்விஜிலேட்டரோட பிரசன்ஸ்ல நீங்க வந்து சைன் பண்றீங்க. போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோஸ் வந்து ஆல்ரெடி ஒட்டி கொண்டு போறீங்க. இது இல்லாம அடிஷனலா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து சஃபிஷியண்டா எடுத்துட்டு போயிருங்க. அந்த போட்டோ வந்து அவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் தருவாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல பேஸ்ட் பண்ணி சைன் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயும் நீங்க பேஸ்ட் பண்ண போட்டோல நீங்களும் சைன் பண்ணணும், இன்விஜிலேட்டரும் சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், கேண்டிடேட்டோட நேம், டைமிங், அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம் இதுவும் வந்து எம்பிரிண்டடா தான் இருக்கும். அண்ட் ஃபைன். இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் இங்க உங்களுக்கு எக்ஸாம் ஹால் உள்ள போன உடனே இதெல்லாம் ஃபார்மாலிட்டி முடிஞ்சோன்னா போட்டுருவாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. ஸோ எக்ஸாம் அன்னைக்கு நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல சிக்னேச்சர் நீங்க போட போறீங்க. எக்ஸாம் ஹால்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போட போறீங்க. ஓகேவா. ஃபைன். ஸோ இங்க வந்து பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அந்த கேண்டிடேட் இஸ் டு பேஸ் த லேட்டஸ்ட் கலர்டு போஸ்ட் கார்ட் சைஸ் photograph of his or her own in the designated space. போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோக்கு நான் அசைன் பண்ணிருக்கக்கூடிய அந்த பேஜ்ல நீங்க ஒன்னு பேஸ்ட் பண்ணணும். Invigilator shall ensure that the photograph and signature on this page match with the photograph and signature of the candidate on page 1 of admit card. Okay. So இந்த cross check பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஸோ எல்லாமே மேட்ச் ஆயிருக்கான்றத cross check பண்ண போறாங்க. The candidate is to sign across the photograph on the left side. போட்டோட லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து போட்டோ மேல ஒரு சிக்னேச்சர் போடணும், சைன் பண்ணணும். The invigilator should sign across the photo. அவங்களும் ஒரு cross sign பண்ணி ஆகணும். It is mandatory for the candidate to bring this page of the admit card with the pasted photograph. So பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஆல்ரெடி வந்து பேஸ்ட் பண்ணி அந்த அட்மிட் கார்டு நம்ம எடுத்துட்டு வந்துடணும். அதே மாதிரி போஸ்ட் கார்ட் சைஸும் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துடணும். If he or she doesn't bring this, then he or she will not be allowed
டு சிட் இன் த எக்ஸாமினேஷன். போட்டோ ஒட்டாம நீங்க வெறும் அட்மிட் கார்டு மட்டும் நீங்க கொண்டு போறீங்க, கையில போட்டோ இல்லை அப்படின்னா you are not allowed to participate, you are not allowed to write examination strictly. So போன வருஷம் நடந்த கன்ஃபியூஷனால இந்த வருஷம் இன்னுமே ரூல் கெடுபடியாதான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் அந்த ஹோல் நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, பிளான் யோர் டிராவல், பிளான் யோர் டைம். ஓகே, ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி ஆன் அட்வான்ஸ். அவ்வளோதான். எக்ஸாம் சென்டர்ல ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அதுக்கு 1 hour முன்னாடி மினிமம் நீங்க அங்க வந்து ரீச் ஆயிருக்கணும் எக்ஸாக்ட் வென்யூக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நோ கேண்டிடேட் ஷால் பி பெர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம். ஸ்ட்ரிக்ட். கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அர்ஜென்ட், எனக்கு பஸ் விட்டுட்டேன், அதனால லேட்டு, இதனால லேட்டு, நோ எக்ஸ்கியூஸ் வில் நாட் பி அலோட். கேட் க்ளோசிங் டைம் முடிஞ்சிச்சுன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, பாத்துக்கோங்க. நோ கேண்டிடேட் ஷால் பி பெர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ரூம் ஆர் ஹால் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். நான் எக்ஸாம் சீக்கிரம் முடிச்சிட்டேன், எனக்கு தலைவலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்கு, இல்ல நான் வெளியில போகணும், எக்ஸாம் நான் முடிச்சிட்டேன் இல்ல, நோ. எக்ஸாம் டைம் உங்களுக்கு என்ன அலோகேட் ஆயிருக்கும் அந்த டைம் முடியற வரைக்கும் நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள இருந்துதான் ஆகணும். ரைட்? All candidates are required to download and carefully read the instruction given with the admit card and strictly adhere to them. அவ்வளவுதான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியரா படிச்சுட்டு நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. This admit card consists of the 3 pages. Page 1, center details and self-declaration form. Page 2, postcard size photo. Page 3, important instruction for the candidates. எல்லா பேஜுமே நீங்க டிஃபரெண்டா எடுத்துக்கோங்க. Candidate must download all 3 pages. The admit card is provisional, subject to satisfying the eligibility condition as given in the information bulletin. Candidates are advised to verify the location of the examination venue a day in advance. Okay, so examination venue எங்க போட்டிருக்காங்க, எந்த இடத்துல அசைன் பண்ணிருக்காங்க, நீங்க இருக்கிற லொகேஷனுக்கும் அந்த இடத்துக்கும் என்ன டிராவல் டைம், என்ன டிராவல் மோடு. ஓகேங்களா? நம்ம எப்படி நம்ம இந்த டிராவலை கரெக்டா நம்ம பிளான் பண்ணோம்னா எக்ஸாம் வென்யூக்கு வெல் அட்வான்ஸ்ல நம்ம வந்து வெல் அட்வான்ஸ் நம்ம போக முடியும். அட்லீஸ்ட் 1 or 2 hours ப்ரையர் நம்ம போக முடியும். கரெக்டா நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, எல்லா தேவையான திங்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோமா, நம்ம இது பேலன்ஸ்டா இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் அர்ஜி வேண்டாம். Okay, the admit card is provisional, subject to satisfying the okay, fine. Candidates are advised to verify the location of the examination venue a day in advance so that they do not face any problem on the day. So இதையும் பார்த்துக்கோங்க. No candidate would be allowed to the exam center without admit card, valid ID proof and proper frisking. Frisking will be carried out through handheld metal detector. ஓகேங்களா? அட்மிட் கார்டும் முக்கியம், உங்களோட வேலிட் ஐடி ப்ரூஃபும் முக்கியம், அண்ட் கூட கொண்டு போற பிலாங்கிங்ஸ்ல மெட்டல் டிடெக்டரை வச்சுதான் செக் பண்ணிட்டு தான் உங்களை அனுப்ப போறாங்க. ஸோ மெட்டல் எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. டெஃபினட்டா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ட்ரெஸ் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அது தெளிவா கிளியரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். Candidates will be permitted to carry only the following items with them into the examination venue. பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். நீங்க எந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனீங்கனாலும் அதை லேபிள் இல்லாம பாத்துக்கோங்க. எந்த லேபிளுமே அதுல இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அண்ட் அடிஷனல் போட்டோகிராஃப் சேம் ஆஸ் அப்லோடட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி பேஸ்டட் ஆன் அட்டெண்டன்ஸ் ஷீட். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வேணும்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போட்டோஸும் எப்படி இருக்கணும், ஆல்ரெடி உங்களோட அட்மிட் கார்ட்ல பேஸ்ட் பண்ண போட்டோவாகவும் இருக்கணும், நீட்டுக்கு அப்லோட் பண்ண அதே போட்டோஸா தான் இருக்கணும். ஓகே, அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஹேவிங் போஸ்ட்கார்ட் சைஸ் போட்டோ ஃபிக்ஸ்ட் ஆன் த டெசிக்னேட்டட் ஸ்பேஸ் டவுன்லோடட் ஃப்ரம் த NTA வெப்சைட் டியூலி ஃபில்ட். ஓகே, ஸோ போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோ ஒட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிற இடத்துல ப்ராப்பரா நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு வரணும். பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் தி கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீடைல்ஸ் இன் த அண்டர்டேக்கிங் இன் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ அவங்களோட ஹேண்ட் ரிட்டனா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, கேண்டிடேட் ஷுட் put their signature, paste the photograph at the appropriate place. They should ensure that their left hand thumb impression is clear and not smudged. ஓகே, ஜஸ்ட் வந்து இங்க் பேட்ல வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு தடவை வச்சீங்கன்னா போதும், போட்டு அப்படியே அழுத்தி ஓவர் ரைட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மட்ஜ் ஆயிடும். ஸோ ஸ்மட்ஜ் ஆகாம கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒன்ஸ் ஸ்மட்ஜ் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு பேஜ் கூட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, ஃபைன். ஏன் நான் சொல்றேன்னா
இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் இருக்கு. உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் செக் பண்ணுவாங்க. எவ்ரி டைம் இட் இஸ் ஹேப்பனிங். பட் இந்த வருஷம் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கவும். பிகாஸ் லாஸ்ட் இயர் நடந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ்னால இந்த டைம் அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்க சைடை வந்து நீங்க ப்ராப்பரா ரெடியா போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவங்க ப்ராசஸ் பண்ணாலும் நம்ம கூலா போயிட்டு எக்ஸாமுக்கு எதுக்கு போகணுமோ அந்த வேலையை ப்ராப்பரா முடிச்சுட்டு வந்துடலாம். கேண்டிடேட் must carry valid ID proof, preferably Aadhaar card with photograph or e-Aadhaar, ration card, Aadhaar enrollment number with photo to the center. So ID proof proper இருக்கணும். However, other valid ID proof is issued by the government is also allowed. PAN card, driving license, voter ID, 12th class board ஓட admit or registration card, அதே மாதிரி பாஸ்போர்ட், ஒரிஜினல் ஸ்கூல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வித் போட்டோ, இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போகலாம். இன்கேஸ் ஆதார் இல்லைன்னா. ஆனா ஆதார் கொண்டு போறது ஃபார் பெட்டர். Okay, the PWD candidates must bring a PWD certificate issued by the competent authority if claiming relaxation under PWD category. So PWD students வந்து அவங்களுக்கான competent authority issue பண்ண valid certificate நீங்க எடுத்துட்டு போறது mandatory. Candidates are not allowed to carry any personal belongings including electronic devices, mobile phones and other banned or prohibited items listed in the information bulletin to the examination center. Examination officials will not be responsible for safe keep of personal belongings and there will be no facility at the center. So நீங்க கொண்டு போற பொருளுக்கு நீங்க தான் பொறுப்பு. கேட்ஜெட்ஸ் எதுவும் அலோடு இல்லை, எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவும் அலோடு கிடையாது, அண்ட் பேண்ட் ஆர் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு அங்க கிடையாது. ஓகே, பிளாங்க் பேப்பர் ஷீட்ஸ் for rough work will not be provided in the examination hall or room. Rough work is to be done in the space provided for this purpose in the test booklet only. So கண்ட இடத்துல உங்களோட ரஃப் ஒர்க் எல்லாம் வந்து ஸ்கிராட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட ரஃப் ஒர்க் என்ன அப்படின்னா டெஸ்ட் புக்லெட்ல உங்களுக்கு நான் அசைன் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல தான் நீங்க வந்து உங்களோட ரஃப் ஒர்க், கால்குலேஷன், வாட் எவர் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கிராட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். Failure to do so may result in the non-evaluation of your answer sheet. So கண்ட இடத்துல நீங்க வந்து எழுதி கிறுக்கி ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி உங்க ஆன்சர் ஷீட்டை இவாலுவேட் பண்ண முடியாத situation கூட போகலாம். Right? No candidate should adopt any unfair means or indulge in any unfair examination practices. ப்ராப்பரா இருக்க போறோம், நல்லா படிக்க போறோம், நல்லா எழுத போறோம். ரைட், ஃபைன். ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க, unfair means எதுவும் இருக்கக்கூடாது. On completion of the test, candidates must hand over the OMR sheet and take away only the test booklet with them. OMR sheet ப்ராப்பரா இன்விஜிலேட்டர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு டெஸ்ட் புக்லெட்டை மட்டும் நீங்க எடுத்துட்டு வரணும். ஓகே, இட் வில் பி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கேண்டிடேட் ஆல்சோ டு என்ஷூர் தட் OMR ஷீட் சப்மிட்டட் பை தெம் ஹட் அந்த சிக்னேச்சர்லாம் ப்ராப்பரா இருக்க. OMR ஷீட்ல வந்து அவங்க சப்மிட் பண்ற வந்ததுல ப்ராப்பரா சிக்னேச்சர் போட்டிருக்காங்களா இல்லையா, எல்லா ஃபீல்டையும் நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத செக் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ், கேண்டிடேட்ஸ் உங்களோட கடமை. ஸோ அது ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. தே வில் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Fine. அடுத்து, no bio breaks will be allowed during first 1 hour after beginning of the exam and last half an hour of the exam. First 1 hourலயோ எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு half an hourலயோ பயோ பிரேக்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ரைட், fine. Apart from the biometric attendance and frisking at entry, candidates will be frisked and biometric attendance will be taken again on entry from bio break or toilets. Okay, so this is again an important point. So these students நீங்க பாத்துக்கோங்க. Candidates are advised not to indulge in use of unfair means, impersonation, etc. Candidates found using unfair means are liable for strict action including department from appearing in all the examination conducted by NTA. So ஏதாவது unfair means இருந்துச்சுன்னா NTA conduct பண்ணா எந்த எக்ஸாம்லயும் நீங்க appear ஆக முடியாத ஒரு situation போகலாம் அப்படின்ற வார்னிங் கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைசரிஸ் டு தி கேண்டிடேட், வெரி இம்பார்ட்டன்ட் அட்வைசரிஸ்.
ஸ்ட்ரிக்டா இருக்கும், சிசிடிவி வச்சு பாக்குறாங்க, எல்லா அன்ஃபார்மிங்கையும் தடுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒழுங்கா இருந்துக்கோங்க, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஃபைன். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் அப்டேட்ஸ் ஆன் த என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட். என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்ல அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களோட டியூட்டி. ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து முடியறதுக்கு முன்னாடியே நிறைய அப்டேட்ஸ் வரணும். நான் சிட்டி சென்டர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அட்மிட் கார்டு நீங்க டவுன்லோட் பண்ணி ஆகணும், அது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கேண்டிடேட்ஸ் தருவாங்க. எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 3 to 4 அப்டேட்ஸ் வந்து என்டிஏ கிட்ட இருந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ டில் உங்க ரிசல்ட் வரைக்கும் நம்ம என்டிஏ கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து பாத்துக்கலாம். ஓகே, ஸோ கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் இருக்கும், அதோட என்டிஏக்கு ஒரு பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட். ஸோ ஒரு டிப்பிக்கல் அட்மிட் கார்டில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை 2024 பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன். வெல் இன் அட்வான்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ், போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெஸ், நீங்க யூஸ் பண்ண போற ட்ரெஸ் லைட் கலர்ல இருக்கணும். ஸோ நீட் ட்ரெஸ் கோடுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் வெல் இன் அட்வான்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது சேஃப். ஓகே, இதுவும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 காப்பீஸ் வந்து கம்பல்சரி டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நம்ம சேனல்ல வந்து பொறுத்த வரைக்கும் ரெகுலரா நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில, அதே மாதிரி இன் ஜென்ரல் +2 முடிச்சு அடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில் நிறைய வீடியோஸ் நம்ம நிறைய ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீட் ரிலேட்டட் வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இனி வந்து நான் நீட் பேஸ்டு கோர்சஸ், அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட்டை பேஸ் பண்ண கோர்சஸ் பத்தின அப்டேஷன் தான் சரி, நான் நீட் பேஸ் பண்ண கோர்சஸ் பத்தின அப்டேஷன்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ல வந்துட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மள சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஐகான் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.